இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு சேஃபான ஷெல்டர் அதனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள், கிளிகள் அந்த மரத்துலேயே பொந்து பண்ணி இருக்குதுங்க. அந்த கிளிகள் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்டர், ஒரு இருப்பிடத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் பாதுகாப்பான ஒரு ஷெல்டர் இருக்கணும், அப்போ தான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்டரை உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தில் இது பாதாம் மரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்தியன் பாதாம் ட்ரீ, அதுதான் பெரிய பெரிய இலைகள் இருக்கக்கூடியது. அதுலேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளிகள் அவங்க கூடு வச்சிட்ருக்காங்க, அதில் தங்கிட்டுருக்காங்க. கூடு அப்படின்னா கிளிகள் பொதுவாக கூடு கட்டாது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய துளைகள், அந்த பொந்து அதில் தான் இருக்கும். இவங்க எல்லோரும் அதில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்கிறனுடைய இம்பார்ட்டன்ஸுமே நம்மளுக்கு இதில் தெரியுதுங்க. இப்போ இந்த பறவைகளே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒரு நல்ல சேஃபான ஷெல்டரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதே மாதிரியே தான் நம்ம மனிதர்களும். இப்போ இதில் பாருங்கள், கிளிகள் மட்டும் இல்லை, அதே மரத்தில் மைனா குருவியுமே கூடு கட்டலை, அந்த பொந்தில் தன்னுடைய குஞ்சுகளோட வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கிளிகள், இந்த குருவிகள் எல்லாமே அங்கே சோஷியலாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்காக ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி, அது ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது அப்படின்னு. இதே மாதிரியே தான் ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நாமளும். அதனால் நம்ம எல்டர்லி பீப்புளுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்ம எல்டர்ஸ்க்கு ப்ராப்பரான, சேஃப்டியான, செக்யூரான தங்கக்கூடிய இடத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகுதுங்க. ஸோ வயசானவங்க தானே, ஏதோ ஒரு இடத்துல அப்படி இருக்கட்டும், அந்த மூலையில் படுத்துக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஹாப்பினஸ் தான் நம்ம அந்த ஃபேமிலியவே மேலே கொண்டு வந்திருக்கு ப்ரீவியஸ் டைமில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கப்பா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லணும். சேஃபான ஷெல்டர் கண்டிப்பாக இருக்கணும், செக்யூரான ஷெல்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லை, சுற்றில சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்கணும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு சோஷியல் அனிமல் தான் இல்லைங்களா. அதனால் 4 பேர்த்தோட இருக்கும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எயில்மெண்ட்ஸ், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க மறந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். So see you friends, best wishes, bye bye.